மனுஷங்க நம்ம ஜென்ரலா ஒரே மாதிரி இருக்க நிறைய வெவ்வேறு உயிரினங்களை ஒரே பேரு கீழே அடக்கிடுவோம். அதாவது இந்த கொரில்லாஸ், ஓரங்குட்டான்ஸ் எல்லாம் ஜென்ரலா பார்க்குற ஒருத்தர் குரங்குன்னு மட்டுமே நம்பிட்டு இருப்பாரு. அதை தாண்டி அவருக்கு பெருசாகவும் தெரியாது. நீங்க அந்த மாதிரி இருந்து இந்த 2 உயிரினங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முக்கியமா ஓரங்குட்டான்ஸ் அண்ட் கொரில்லாஸ் ரெண்டும் மங்கீஸே கிடையாது. இதுங்க ரெண்டும் ஏப்ஸ் கீழே வரும். இப்போ பேசிக் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த உயிரினங்களை பத்தி இன்னும் அட்வான்ஸா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். ஓரங்குட்டான், கொரில்லாஸ் ரெண்டுமே ஏப்ஸ் ஃபேமிலியில மிகப்பெரிய உயிரினங்களா இருந்தாலும் இந்த ஒன்னோட கம்பேர் பண்ணி இதுங்களை எது ரொம்ப பவர்ஃபுல், ஒரு சண்டை வந்துச்சுன்னா எது ஜெயிக்குன்ற மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோட முடிவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பேசிக் லெவலில் சண்டையில் எது ஜெயிக்கும்னு மட்டும் சொல்லாமல் இந்த உயிரினங்களை பற்றின நிறைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்களை இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் இது ரெண்டுத்துக்கும் ஒரு இன்னோவேட்டபிளான ஃபைட் வரும்போது எந்த உயிரினம் ஜெயிக்கும்னு நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்குமே கிளியராக புரிகிற அளவுக்கு தான் அந்த வீடியோ இருக்கும். ரொம்ப பேசிக்லேருந்தே ஆரம்பிச்சோன்னா பிரைமேட்ஸ்ன்ற ஒரு கேட்டகரி கீழே தான் மங்கீஸ், ஏப்ஸ், ஹியூமன்ஸ் நம்மளுமே வருவோம். பட் அதை தாண்டி பார்த்தோம்னா மங்கீஸ்க்கும் ஏப்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. நம்ம ரொம்ப சிம்பிளாகவே இந்த வீடியோவில் வச்சுப்போம். ஏன்னா இந்த வீடியோட மோட்டோ வேறு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு மங்கியும் ஒரு ஏப்பியும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்கன்னா, ஏப்ஸுக்கு வால் இருக்காது, மங்கீஸ்க்கு வால் இருக்கும். ஸோ மீதி வந்து டீட்டெயிலாக நம்ம போக வேணாம். ஸோ இந்த ஏப்ஸ் கீழே தான் கொரில்லாவும் ஓரங்குட்டானும் வருது. முதல்ல கொரில்லாலேருந்தே ஆரம்பிப்போம். கொரில்லா வகையிலே மிக பெருசானது சில்வர் பேக் கொரில்லான்னு சொல்லுவாங்க. இது ஈஸ்டர்ன் கொரில்லா வகையை சேர்ந்தது. உலகத்துடைய ஏப்ஸ் வகைகளிலே இருக்கிறதுலே மிக பெருசானது இந்த சில்வர் பேக் கொரில்லா தான். ஆவரேஜாக இந்த கொரில்லாங்க கிட்டத்தட்ட 200 கிலோ வரைக்கும் வெயிட்டில் இருக்கும். அதுக்கு மேலேயும் கூட சம்டைம்ஸ் இருக்கும். இந்த கொரில்லாஸ் எழுந்து நிற்கும் போது 5லேருந்து 6 அடி உயரமாக இருக்கும். அதாவது மோஸ்ட்லி ஒரு மனுஷனை விட உயரமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு உருவத்தில் மிக பெருசானது தான் இந்த ஈஸ்டர்ன் சில்வர் பேக் கொரில்லா. இப்போ அப்படியே கட் பண்ணி மழைக்காடுகள் நடுவில் உட்காந்துட்டு இருக்க ஒரு ஓரங்குட்டானை பற்றி பார்க்கலாம். இந்த ஓரங்குட்டான்ஸில் இருக்கிறதுலே பெருசானது போரியன் ஓரங்குட்டான். ஸோ அதை நம்ம ஜென்ரலாக இந்த ஃபைட்டுக்கு எடுத்துப்போம். இந்த உயிரினத்துடைய வெயிட் கேட்டகரியை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ ஆவரேஜாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக வெயிட் லெவலில் கொரில்லாஸை விட கொஞ்சம் கம்மியான ஓரங்குட்டான்ஸ் இருக்குது. பட் ஹைட்டில் ஓரளவுக்கு சிமிலராக கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 அடி வரைக்கும் ஓரங்குட்டான்ஸ் இருக்கும். பட் ஓவராலாக கண்டிப்பாக கொரில்லாஸ் தான் பெருசு. அதான் அதுக்கேற்ற மாதிரி ஆல்ரெடி லார்ஜஸ்ட் ஏப்ஸே கொரில்லான்னு சொல்லியாச்சு. ஸோ அதிலே நம்மளுக்கு ஓரளவுக்கு இது புரிஞ்சுட்டு இருக்கும். இப்போது இது ரெண்டுத்துடைய உருவம், வெயிட்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது ரெண்டும் எவ்வளோ வேகமாக இருக்கும்னு தெரிஞ்சாதான் ரெண்டும் ஃபைட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். முதல்ல ஓரங்குட்டான்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இதுங்க தரையில் அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான உயிரினங்கள் கிடையாது. இதுங்க நிறைய மரங்களில் வாழ்றது, ஒரு மரத்தில் இன்னொரு மரத்துக்கு தாவி அதிகபட்சமாக அதனுடைய வாழ்க்கையை மரத்து மேலேயே வாழ்ந்து செலவேற அளவுக்கு அடாப்ட் ஆன உயிரினங்கள். ஸோ தரையில் ரொம்பவே ஸ்லோவாக கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 8 கிலோமீட்டர் வேகம் தான் இதனால ஃபாஸ்ட்டாகவே போக முடியும். ரொம்ப ஸ்லாப்பியாக தான் நடக்கும். தரையில் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகாத ஒரு குழந்தை மாதிரி தான் நடக்கும். ஸோ மோஸ்ட்லி அதோட அட்வான்டேஜஸ் மரங்களில் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இதனுடைய கைகள் ரொம்ப நீண்டு இருக்கும். ஸோ ஒரு மரத்தை இன்னொரு மரத்துக்கு தாவரத்து, கிளையை புதிச்சு தொங்கறதுல தான் ரொம்பவே எஃபெக்டிவ். கொரில்லாவை விட ரொம்பவே எஃபெக்டிவ். ஏன்னா இதனுடைய கைகள் கொரில்லா விட ரொம்ப நீளமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கொரில்லா அந்த அதர் ஹேண்ட் பார்த்தோம்னா கொரில்லாஸ் ரொம்பவே ஃபாஸ்ட். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஓட முடியும். ஸோ ஹியூமன்ஸ் நம்மளால் அதுங்க விட்டு ஓடி தப்பிக்க முடியாத அளவுக்கு அதுங்க ஃபாஸ்ட்டாக ஓடும் தரையில். ஸோ கொரில்லாஸ்க்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தரையில் இருக்குது. பட் ஓரங்குட்டான்ஸ் மாதிரி ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு தாவரத்துலாம் கொரில்லா பெருசாக பண்ண முடியாது. அதனால் மரம் ஏற முடியும். பட் அவ்வளோ ஆஜைலாக வந்து மரங்களில் இருக்காது. இந்த சில்வர் பேக் கொரில்லாஸ் அதிகபட்சமான நேரத்தை தரையில் தான் செலவிடும். ஏன் தூங்கும் போது கூட தரையில் தான் ப்ரிஃபர் பண்ணி தூங்குமாம். மீன்வைல் மற்ற பிரைமேட்ஸ்லாம் நிறைய மரங்களை தான் ப்ரிஃபர் பண்ணும் சேஃப்டிக்காக. பட் இந்த சில்வர் பேக் கொரில்லாஸ் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதுங்களுக்கு சேஃப்டியை பற்றி பயம் இல்லையோ என்னவோ. சேஃப்டியை பற்றி பேசியாச்சு. இப்போது உண்மையாகவே இதுங்க எவ்வளோ பவர்ஃபுல்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதுங்க உண்மையாகவே ஏன் தரையிலேயே சேஃபாக ஃபீல் பண்ணுதுங்க நம்மளுக்கு அவ்வளோ கிளியராக புரியும். ஏன்னு பார்த்தோன்னா இப்போ இந்த கொரில்லா ரொம்ப மஸ்குலர். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஹியூமன்ஸில் ரொம்ப ட்ரெயின்டான ஒரு பாடி பில்டர் கூட கம்பேர் பண்ணால் கூட ஒரு கொரில்லா ரொம்ப மஸ்குலராக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்க்க மட்டும் மஸ்குலராக இல்லாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கொரில்லாவால் கிட்டத்தட்ட 1800 கிலோவை வந்து தூக்க முடியுமா. யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இப்போ இந்த கொரில்லான்ட்டு. அது மட்டும் இல்லாமல் 500 கிலோ வரைக்கும் வெயிட்டை தூக்கி எறிய முடியுமா கொரில்லாஸால். ஸோ ஸ்ட்ரென்த் கேட்டகரியில் ரொம்பவே பவர்ஃபுல் கொரில்லாஸ்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. இது மூலியமாகவே ஏன் அதுங்க தரையிலேயே சேஃபாக ஃபீல் பண்ணுதுன்னு புரியும். ஏன்னா எந்த உயிரினத்தை பார்த்து அதுங்க பயப்படவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்ட்ராங் அது. ஏன் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சேனல்லே கொரில்லா சிங்கத்தை விட பவர்ஃபுல், அதுவும் பிளான்ட் பேஸ் ஃபுட்டை சாப்பிட்டேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வேணும் அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆஃப் டாபிக் போனது போதும். இப்போ ஓரங்குட்டான்ஸோடைய பவரை பார்த்தோம்னா கண்டிப்பாக கொரில்லாவுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது. பட் நம்ம வெறும் ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு கன்க்ளூஷனுக்கு வந்துடவே முடியாதுல்ல. ஏன்னா ஓரங்குட்டான்ஸ்க்கு அதிகபட்சமான இன்டெலிஜென்ஸ் இருக்குது when compared to கொரில்லாஸ். நிறைய ரிசர்ச்சில் ஓரங்குட்டான்ஸ் கிட்ட ரொம்ப அதிகமான ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கூட சேர்த்து ஓரங்குட்டான்ஸால் டூல்ஸை வந்து உருவாக்கி யூஸ் பண்ண முடியும். மனுஷங்கள் மாதிரி அதுக்கு தேவைக்காக இந்த என்விரான்மெண்ட்டில் இருக்க விஷயங்களை எடுத்து டூல்ஸாக மாற்றி பயன்படுத்த முடியும். கொரில்லாஸும் சில டைம்ஸில் அதை பண்ணியிருக்கு. பட் ஓரங்குட்டான்ஸோட இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே அதிகம் when compared to கொரில்லா. இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா மனுஷங்க நம்ம உலகத்துறை மற்ற நிறைய உயிரினங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஃபிசிக்கலி வீக். ஆனாலும் நம்ம எப்படி ஃபுட் செயினோட டாப்பில் உட்காந்துட்டு இருக்கோம்னா நம்ம இன்டெலிஜென்ஸ் மட்டும்தான் காரணம்.
அதே மாதிரி இந்த ஓரங்குட்டான்ஸ்க்கு இன்டெலிஜென்ஸ் சண்டையில் கண்டிப்பாக பயன்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போது அடுத்தபடியான கம்பேரிசனுக்கு நம்ம இதனுடைய பைட் ஃபோர்ஸை எடுத்துக்கலாம். எந்த உயிரினமாக இருந்தாலும் அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக கடிக்கும்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது சண்டையில் கண்டிப்பாக ஒன்று கடிச்சிக்க போகுது. இப்போ கொரில்லாஸ்க்கு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய கேனைன்ஸ், அதாவது ஷார்ப்பான அந்த 2 பல்லும் இருக்கும்ல, அது 2 இன்ச் வரைக்கும் இருக்கும். இதுங்களுடைய பைட் ஃபோர்ஸ் அப்ராக்சிமேட்லி 1300 PSI. ஒரு கம்பேரிசனுக்கு நிறைய மாமிச உண்ணி வேட்டையாளிகள் கூட கம்பேர் பண்ணும்போது கூட இது ரொம்பவே அதிகம். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பைட் ஃபோர்ஸை கொரில்லாஸ் வச்சிருக்கு. அப்படியே ஓரங்குட்டான்ஸுக்கு வந்தோம்னா இதுங்களுடைய கேனைன்ஸ் 1 இன்ச் தான் இருக்கும். அதிலே கிளியராக தெரியும் பைட் ஃபோர்ஸ் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் ஆவரேஜாக ஒரு 550 to 600 PSI தான் இருக்கும். ஸோ பாதிக்கும் கம்மியான பைட் ஃபோர்ஸ் தான் ஓரங்குட்டான்ஸ் ப்ராசஸ் பண்ணுது வென் கம்பேர்ட் டு கொரில்லா. அதே மாதிரி கிரிப்பிங் ஃபோர்ஸ், கைகளில் எவ்வளோ வேகமாக ஒரு பொருளை கிரிப் பண்ண முடியுன்ற ஃபோர்ஸில் கொரில்லாஸ் 1300. அதே பைட் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக தான் இதோட கிரிப்பிங் ஃபோர்ஸுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஓரங்குட்டான்ஸ் அதே மாதிரி கம்மியாக, கிட்டத்தட்ட பாதிக்கும் கம்மியாக 500 தான் கிரிப்பிங் ஃபோர்ஸும் வச்சிருக்கு. ஸோ கையில் பிடிக்கிறதும் சரி, பைட் பண்ணுறதும் சரி, கொரில்லாஸ் ரொம்பவே சுப்பீரியர் ஓரங்குட்டான்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த 2 உயிரினத்தை பற்றி நிறைய பேசிக்கான விஷயங்களை கவர் பண்ணியாச்சு. இப்போது ஃபைனலாக ஒரு ஃபைட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிங்கமும் புலியும் சண்டை போட்டுக்குச்சுன்னா அதுக்கு எது பவர்ஃபுல்லாக கடிக்கும் அந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸை ப்ளே பண்ணும். பட் இப்போ பேர் கொடுத்துருக்க 2 காம்படிட்டர்ஸும் மனுஷங்க மாதிரி இருக்க உயிரினங்கள், கைகளை அதிகமாக பயன்படுத்துகிற உயிரினங்கள். ஸோ பஞ்ச் ஃபோர்ஸ் ரொம்பவே முக்கியம். இந்த 2 உயிரினங்களில் எது பஞ்ச் பண்ணுற ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னு வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். நிறைய பேர் கெஸ் பண்ண மாதிரி தான் ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் கொரில்லாஸ் தான் பவர்ஃபுல். கொரில்லாஸால் கிட்டத்தட்ட 2700 pounds/square inch ஃபோர்ஸோட பஞ்ச் பண்ண முடியும். ஓரங்குட்டான்ஸ் இதில் காம்படிஷனே கிடையாது. இன்ஃபேக்ட் ஓரங்குட்டான்ஸ் பஞ்ச் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு வெல் நோனே கிடையாது. ஓரங்குட்டான்ஸுடைய கைகள் மரங்களில் தாவறதுக்கு ஏற்ற மாதிரி தான் எவால்வ் ஆகியிருக்கும். அதிகமாக கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட்டு. ஆனாலுமே கொரில்லாஸை விட ஓரங்குட்டான்ஸ் கிரிப்பிங்லையுமே கம்மின்றதா ரொம்பவே சோகமான விஷயம். ஓரங்குட்டான்ஸ்க்கு நிறைய அன்ஃபேவரபுளாக தான் போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போது ரொம்ப நேரமாக நம்ம ஹைப் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபைட்டு உண்மையாகவே ஒரு சில்வர் பேக் கொரில்லாவும் ஒரு ஓரங்குட்டானும் ஒன்று நேராக பார்த்துக்கிட்டு இடத்துக்காகவோ இல்லை உணவுக்காகவோ அடிச்சுக்கிட்டா, ரொம்ப மூர்க்கத்தனமாக ஒன்று உயிர் பிழைக்கிறதுக்காக இன்னொன்று கொல்ற அளவுக்கு அடிச்சுக்கிட்டா என்ன ஆகுன்றதை கிளியராக பார்த்துடலாம். ஒரே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த மாதிரி உயிரினங்கள் இயற்கையில் ஒன்று சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஏன்னா எல்லா உயிரினங்களும் அது வாழும் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எவால்வ் ஆகியிருக்கும். அது வாழ்கிற சரௌண்டிங் ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆன உயிரினத்தை எடுத்துகிட்டு போய் வேறு சரௌண்டிங்கில் இன்னொரு விதமாக எவால்வ் ஆன அனிமல் கூட சண்டை போட விட்டு ஒன்று வீக்கு இல்லை இன்னொன்று ஸ்ட்ராங்குன்னு ஜென்ரலாக முடிவு பண்ணுறது ரொம்பவே தப்பு. இது ஒரு இமேஜினரி சினாரியோஸ் தான். நம்மளுக்கு 2த்துல எது பவர்ஃபுல்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக மட்டுமே. ஓகே, இப்போது நம்ம சினாரியோஸ்குள்ளே போவோம். ஒரு 2 விதமான சினாரியோவை இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ஆஃப்டர் ஆல் இதுகளும் ஏப்ஸ் கேட்டகரியில் வரதுனால ஒரு 2 சினாரியோஸில் வச்சு உண்மையாகவே எதுக்கு அதிகமான அட்வான்டேஜஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்குன்னு பார்ப்போம். ரியல் வேர்ல்டில் கொரில்லா சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் தான் வாழும். அதே நேரத்தில் இந்த ஓரங்குட்டான்ஸ் பார்த்தீங்கன்னா சுமத்ரா தீவுகள் மாதிரி இந்தோனேஷியா பக்கத்தில் அந்த இடங்களில் வாழக்கூடியது. ஸோ நேச்சுரலாக இந்த உயிரினங்கள் ஒன்று மீட் பண்ணி சண்டை போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. இப்போ நம்ம உருவாக்க போகிற அந்த ஆர்டிஃபிஷியல் சினாரியோஸை 2ஆக பிரிக்கலாம். ஒரு ஓப்பனான இடம், நிறைய தரையில் இருக்கிற ஸ்பேஸ் மாதிரி ஒரு ஃப்ளோரில் சண்டை போட்டுக்கிட்டா என்ன ஆகும், ஒரு டிப்பிக்கல் ஃபைட் மாதிரி நடந்தால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல ஓரங்குட்டான்ஸும் கொரில்லாஸும் ஒன்று பார்த்துக்கும் போது ஓரங்குட்டான்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இதை ப்ளே பண்ண தான் முயற்சி பண்ணும். அதே நேரத்தில் கொரில்லா ரொம்ப அக்ரெசிவாக ஓரங்குட்டாத்தை தாக்க முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை நோக்கி வேகமாக ஓடி போகும். ஓரங்குட்டான்ஸ் பக்கத்தில் மரங்கள் இருந்தால் அதில் ஏறி தப்பிக்க தான் முதல்ல முயற்சி பண்ணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது பிளான் பண்ண முடியுதா இல்லை தப்பிச்சு ஓட முடியுதான்னு ஒரு ட்ரை பண்ணுச்சுன்னு வைங்க. பட் இப்போ நம்ம ஓப்பன் கிரவுண்டில் இருக்கிறதுனால ஓரங்குட்டான்ஸ்க்கு அப்படி வழியே இல்லை. ஓரங்குட்டான்ஸால் கொரில்லாஸை தாண்டி ஓட முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. கொரில்லாஸை விட ரொம்பவே ஸ்லோ ஓரங்குட்டான்றது கிளியராக தெரியுது. நடந்து வந்தே கொரில்லா பிடிச்சிடும். ஸோ அப்படி பிடிச்சதுன்னா ப்ரூட் ஸ்ட்ரென்த்து, கிரிப்பிங் ஃபோர்ஸு, பைட் ஃபோர்ஸு, பஞ்ச் ஃபோர்ஸு அந்த மாதிரி எந்த ஒரு காம்படிஷனுமே கிடையாது. லிட்ரலாக அது ஓரங்குட்டான்ஸை கிழிச்சு 2ஆக போட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு ஃபைட்டுன்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலும் உண்மை அதுதான். ஒரு ஓப்பன் கிரவுண்டில் ஓரங்குட்டானுக்கு சான்சஸ் மேபி ஒரு 10% இருந்துச்சுன்னு சொன்னால் கூட அது பெரிய விஷயம் தான். அந்த லெவலுக்கு கொரில்லா டாமினேட் பண்ணிடும் ஃபீல்டை. ஏன்னா ஓரங்குட்டான்ஸால் தப்பிச்சு கூட ஓட முடியாது. கிரவுண்டில் ரொம்பவே ஸ்லாப்பியாக தான் அது போகும். மரங்களுக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆனது தான் ஓரங்குட்டான்ஸ். ஸோ என்னதாவது ஒரு இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்குது, அது டூல்ஸ் எதாவது பண்ணி கொரில்லா தாக்கிடுமான்னு யோசிச்சா ரேண்டமான அப்படி டூல்ஸ் பண்ணிட முடியாதுல்ல. ஏன்னா அது ஒரு ரேண்டம் என்கவுண்டர் திடீர்னு நடக்குது. மனுஷங்க நம்மளுக்கே அப்படின்னு பார்த்தா ஓரங்குட்டான்ஸோட அதிகமான இன்டெலிஜென்ஸ். பட் நம்மளே போய் தனியாக கொரில்லா கிட்ட மாட்டிக்கிட்டோன்னா நம்ம காலி, அது நம்மளுக்கு கொண்டுடும். ஸோ அந்த மாதிரி ஓரங்குட்டான்ஸ் இன்டெலிஜென்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் அதுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட முடியாது. ஏன்னா இன்ஃபேக்ட் கொரில்லாவுமே ஓரளவுக்கு இன்டெலிஜென்ஸ் தான். ஓரங்குட்டான்ஸோட கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுவும் இன்டெலிஜென்ஸ் பீயிங் தான். ஸோ ஓப்பன் கிரவுண்டில் கொரில்லாஸ் தான் கண்டிப்பாக ஜெயிக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். இப்போது 2வது சினாரியோக்குள்ளே தாவலாம். குரங்குகளை பற்றி பேசுறதுனால தாவலாம்னு சொல்கிறேன். பட் ஸ்டில் ஓகே.
ஸோ இப்போ ரெண்டாவது சினாரியோவில் இதுங்க ரெண்டுமே ஒரு ட்ராபிக்கலான மேபி ஒரு ஃபாரஸ்ட் பாதி ஓப்பன் கிரவுண்டு நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா மரங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி ரெண்டும் ரேண்டமாக மீட் பண்ணிக்கிது கொரில்லா ஓரங்குட்டான்ஸை நோக்கி சார்ஜ் பண்ணி ஓடி வருதுன்னா ஓரங்குட்டான்ஸ் முதல்ல எடுத்தோடனே தாக்க முயற்சி பண்ணாது. ஏன்னா கிளியராக பார்க்கும் போதே தெரியும் கொரில்லாஸ் ரொம்ப பெருசாக இன்டிமிடேட்டிங்காக இதை விட பெருசாக ஓடி வந்துட்டுருக்கும். அப்போ ஓரங்குட்டான் டக்குன்னு பக்கத்தில் இருக்க மரங்களில் ஏறி மேலே போயிடுது. கொரில்லா மரத்தில் அதுவும் ஏறி துரத்த வந்தாலும் ஓரங்குட்டான் டக்குன்னு பக்கத்து மரத்துக்கு தாவிடுது. ஸோ கொரில்லாவில் டக்குன்னு இன்னொரு மரத்துக்கு போகிறதுலலாம் அது ஸ்பெஷலிஸ்ட் இல்லாததுனால கொஞ்சம் தயங்கி துரத்த முயற்சி பண்ணுது. பட் ஓரங்குட்டான் இந்த டைம் அதிகமாக கிடைக்கிற இதை யூஸ் பண்ணி மரத்தோட கிளைகள் மரத்து மேலே என்னென்னலாம் கிடைக்குதோ அதை எடுத்து கொரில்லா மேலே போடுது. ஸோ கொரில்லா மேலே நிறைய மரக்கிளைகள் விழுந்து ஒரு மாதிரி லைட்டாக அடிப்படுது. பட் இது பெருசாக கொரில்லாவை பாதிச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா கொரில்லாவோட உடம்புல இருக்க ரொம்ப அடர்த்தியான முடி அந்த ஃபர்ரு அதோட ஸ்கின்னோட கோட்டிங்லாம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நல்லாவே ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். ஸோ மரத்தோட நார்மல் கிளையில் அடிக்கிறதுலாம் ஒன்றுமே பண்ணிடாது கொரில்லாவை. ஸோ அது ஒன்று போது அது ஜெயிக்கிறதுக்கு. ஸோ கொரில்லா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓரங்குட்டானும் பிடிக்க தான் முயற்சி பண்ணும். ஓரங்குட்டானும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தப்பிக்க முடியாமல் கொரில்லா கிட்ட கான்டாக்டில் வந்துச்சுன்னா உங்களுக்கே ரிசல்ட் தெரியும். ஸோ இந்த சினாரியோலையுமே பெருசாக ஓரங்குட்டான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி ஒன்றும் தெரியல. மேபி அது வேகமாக தப்பிச்சு ஓட முடியுமான்னு கேட்டால் மரங்களில் வேகமாக தப்பிச்சு மரத்தோட கிளைகளில் ஒளிஞ்சு தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவுட்ரைட் ஃபைட்டில் கொரில்லாவை ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் ரொம்ப சந்தேகம் தான். ஸோ மேபி மரத்தில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுடைய சினாரியோ வேணால் கீழே போடுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மரங்கள் செடிகள் என்ன இருந்தாலும் கொரில்லாஸ் தான் ரொம்பவே சுப்பீரியராக இருக்குது. ஏன்னா அதுங்களுடைய ஸ்ட்ரென்த்து ஸ்பீடு பைட் ஃபோர்ஸ் எல்லாத்துலேயுமே டாமினேட் பண்ணிட்டுருக்கு இந்த ப்ளே ஃபீல்டை ஃபஸ்ட்லேருந்தே. ஸோ அஃப்கோர்ஸ் கொரில்லா உலகத்தோடைய லார்ஜஸ்ட் ஏப் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஏப்புன்னு சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஃபைட்டை வின் பண்ணுது. ஃபேக்ட்ஸை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அவுட்கம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால இந்த ஓரங்குட்டான்ஸ் வர்சஸ் கொரில்லா ஃபைட்டில் சில்வர் பேக் கொரில்லா ஜெயிக்குது. ஏன் ரியல் வேர்ல்டில் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சில்வர் பேக் கொரில்லாஸ் கூட்டமாக வாழும் ட்ரூப்ஸ்னு சொல்லுவாங்க. கும்பலாக தான் வாழ்கிறது சோஷியல் அனிமல்ஸ் இந்த சில்வர் பேக் கொரில்லாஸ். அதே நேரத்தில் ஓரங்குட்டான்ஸ் தனியாக மோஸ்ட்லி சாலிட்யூடாக வாழ்கிற உயிரினங்கள். ஸோ அப்படி கான்டாக்டில் வந்துச்சுன்னா ஒரு கொரில்லா குரூப்பே இருக்கும் ஒரே ஒரு ஓரங்குட்டான். ஸோ ரியல் லைஃப்பில் இப்படி ஒரு நடந்துச்சுன்னா ஒன்றுமே மோசம் ஓரங்குட்டான்ஸ் நிலைமை. ஆக மொத்தம் இந்த இமேஜினரி ஃபைட்டோடைய வின்னர் கொரில்லாஸ் தான். இந்த வீடியோவில் 2 உயிரினங்கள் சண்டை போட்டுச்சு எது பவர்ஃபுல்னு மட்டும் சொல்லாமல் இதுங்களை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் மோட்டிவ். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு நம்பினீங்கன்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அனிமல் வர்சஸ் அனிமல் ஃபைட்ஸ் நிறைய நம்ம இந்த சேனலில் போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ லைக் பண்ணிவிட்டு அதையும் போய் பாருங்கள். இன்னும் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் என்டர்டெய்னிங்காகவும் நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சுன்னா 1 or 2 கமெண்ட்ஸ் கீழே பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்.